அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு ராஜயோக நேரம். இப்போ குரு மே மாதம் பாகியஸ்தானத்துக்கு வரப்போகிற பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் பாகியஸ்தானத்தில். இதை விட உயர்ந்த நிலை மீண்டும் வர 12 வருஷம் காத்துட்ருக்கணும். அற்புதமான நேரம். இந்த அற்புதமான நேரத்தில் கிரகங்கள் வருகின்ற பொழுது அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் உச்ச நிலையில் தன குடும்ப ஸ்தானாதிபதி 2-5ஆம் அதிபதியான குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வந்து உயர்ந்த நிலை அடைந்து ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்த்து உச்சப்பட்டு பார்க்கிறார், உச்ச நிலையில் பார்க்கிறார். தேவைக்கு அதிகமாக பண வருமானம், நிம்மதி அதிகம். அப்பா, இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் உயர்ந்த நிலை அடைவார்கள். புத்திரஸ்தானாதிபதி குரு, புத்திர காரகன் குரு, எல்லாருக்குமே புத்திரகாரகன் குரு. ஸ்தானாதிபதி விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். சிம்ம ராசிக்கு தனுசு புத்திரஸ்தானம், விருச்சிக ராசிக்கு மீனம் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானாதிபதி குரு உயர்ந்த நிலைச்சு இவர்களுக்கு பிறந்த குழந்தை உயர்ந்த நிலையை அடையும். உயர்ந்த நிலையை அடையும். அந்த குழந்தைங்களை வச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதை பாருங்கள், கிரகங்களுடைய தன்மை 2026 எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்கிறோம். விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே குழந்தையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? அது பெருசாக கல்யாணம் பண்ணிட்டு தானே பிறக்கும். ஆனால் அவர்கள் உயர்ந்த நிலை அடைவார்கள். படிப்பில் நல்ல படிப்பு சேர்ந்து படித்து முன்னுக்கு வந்து டாப்பில் போயிடுவாங்க. விருச்சிக ராசியே ரொம்ப அற்புதமான ராசி. ராசியாதிபதி அங்காரகன், அவர் உச்சநிலையை அடைய போகிறார். அவரை குரு பார்க்க போகிறார், உச்ச குரு பார்க்க போகிறார். இதெல்லாம் பாருங்கள், மூமெண்ட்டு, கிரகங்கள், மந்திரி கிரகங்களுடைய தன்மை. வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கின்ற ஆற்றல் கொண்ட இடத்துக்கு கிரகங்கள் வருகின்ற போது அதை நோக்கி நாம் நகர வேண்டும். அதை நோக்கி வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடு ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. பழைய வீடு ஒன்று இருக்குது சார், ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. அதுக்கெல்லாம் இப்போ அனுகூல நேரம். 2026 பண்ணலாம். நகை வாங்கிறது, நகை சேரும், பணம் சேரும், சந்தோஷம் சேரும். இந்த சந்தோஷம் எல்லாம் சேருகின்ற பொழுது உங்களுக்கு அப்பா ஹெல்த்தி ஆகிடும். தனம் அதிகமானவுடனே ஹெல்த்து வந்துடுறது இல்லை, நல்லா ஆகிடும். உடம்பு கெடுத்துக்கூடாது. ஏன்னா விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமாகறதுனால நல்லா சாப்பிடுங்க, ஒழுக்கமாக சாப்பிடுங்க, நல்லா இருங்க, மனசை தெளிவாக வச்சுக்கோங்க, ஹாப்பியாக வச்சுக்கோங்க, மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மனம் கெடுமானால் ஆரோக்கியம் கெடும். சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அப்போ குரு பார்க்கச்சு புத்திகள் மாறும். கெட்ட புத்தியெல்லாம் வராது, நல்ல புத்திக்கு போயிடுவோம். தேவையில்லாதெல்லாம் வடிச்சுக்கிடும். சல்லடை போட்டு சலிச்சிடுவார் குரு பகவான். கெட்டதெல்லாம் வடிச்சுட்டாருன்னா நல்லதெல்லாம் மட்டும் நம்ம அனுபவிக்கிற வாய்ப்பை கொடுக்கும். குரு பகவானுடைய தன்மையை நாம் அனுபவிக்கின்ற பொழுது குழந்தையே இதுவரை பிறக்காதவர்களுக்கு குழந்தை கொடுத்துருவார். கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கொடுத்து, வேலையே இல்லாதவருக்கு வேலை கொடுத்துருவார். வேலையே இல்லை, வேலையை கொடுத்துருவார். தனஸ்தானாதிபதி சம்பாதிக்கிற பாலத்தை கொடுப்பார், கல்யாணத்தை கொடுப்பார், திருமண பாக்கியத்தை கொடுப்பார், புத்திர பாக்கியத்தை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், காரை கொடுப்பார், வாகன வசதி கொடுப்பார், லக்ஸரி வாழ்க்கையை கொடுப்பார். இதை மாதிரி ஒரு வாழ்க்கை மீண்டும் 12 வருஷம் கழிச்சு தான் என்ஜாய் பண்ணு. நிறைய சம்பாதிச்சிக்கோ, அடுத்த 12 வருஷத்துக்கு அனுபவி. இதுதான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் முக்கியம். 4ஆம் இடத்தில் ராகு பகவான். அந்த ராகுவை இப்போ குரு பார்க்கிறார். சுகஸ்தானத்தில் ராகு. அம்மாவோட கருத்து வேறுபாடுனா அப்பா அம்மாவோட ஜாலியாக இருங்க, அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. அப்பா அம்மாவிடம் கருத்து வேறுபாடு வேண்டாம். தாய் தந்தனோடு சுமூகமான ஹாய் எப்படி இருக்கப்பா, ஜாலியாக இருக்க, அதுதான் அம்மா எப்படி இருக்க. வாயில் தப்பான வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் அந்த மாத்ருஸ்தானத்தில் இருக்கிற ராகு சீரிடும். பாம்புல சீரிடும். சீராமல் இருக்கணும்ல, சீராமல் பார்த்துக்கோங்க. குரு பார்வை வருது, குரு கீழே இறங்கினோடனே பாகிஸ்தானுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுக்கின்ற குரு பகவானை நாம் போற்றி வணங்க வேண்டும். முருகப்பெருமான் பக்கத்தில் இருந்தால் சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார் குரு நமஸ்காரம் பண்ணுங்க. நவகிரகத்தை 9 சுற்றுவாங்க. முடிஞ்சு போச்சு. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள். மாதத்தில் ஒரு நாள் லட்சுமி நரசிம்மருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுங்க. மாதம் ஒரு நாள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்.
செவ்வாய்க்கிழமைன்னு இல்லை, எந்த கிழமையாவது போங்க. முருகருக்கு ஒரு கும்பிடு, பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு, அம்பாளுக்கு ஒரு கும்பிடு, சிவனுக்கு ஒரு கும்பிடு, முடிஞ்சு போச்சு. வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ, அரசாங்க உத்தியோகமோ ப்ரைவேட்டில் இருக்குமோ, கரெக்டாக உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா கரெக்டாக சாப்பிடுங்க. சின்னது பெருசு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த மாதிரி தான் பிபியோ சுகரோ எதுக்காக இருந்தாலும் ஒரு மருந்து சாப்பிட்ருந்தோம், முடிஞ்சு போச்சு. சாப்பிட்லன்னா அதை பற்றி கவலை இல்லை. டாக்டர் கூப்பிட்டார், சாப்பிடாத ஏமாத்தாதீங்க, கரெக்டாக சாப்பிடுங்க. உங்கள் தலையெழுத்து சின்ன மாத்திரை சாப்பிடும்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அது பூர்ண குணம் அடைவதற்கு தான் குரு பாக்கியஸ்தானத்துக்கு வரார். இனிமேல் மாத்திரையே வேண்டான்றதுக்கு 2026 ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா அவர் அங்கே இருக்கிற ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களை சரி பண்ணிடுவார். கண்டிப்பாக சரி பண்ணிடுவார். ஹாப்பியாக இருக்க வைப்பார். மனதளவில் இல்லை, உடல் அளவில், மனதளவில், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். உடன் பிறந்தவர்களால் நன்மை அதிகமாகும். உடன் பிறந்தவர்கள் பெற்ற குழந்தையால் நன்மை அதிகமாகும். கணவனால் நன்மை அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகமாகும். கணவன் மனைவிக்குள் பாசம் அதிகமாகும், ஒற்றுமை அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும் இருக்கும், அதிகமாகும். பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்ற ஜாதகம். குரு பகவானே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இல்லையா? அவர் உச்சம் மறைச்சு அதற்கான நன்மையை அனுபவிக்கிற வாய்ப்பு. நகை சேருவது, ஆடை ஆபரணம் சேருவது, வீடு வாங்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பதிக்கு எல்லாத்துக்கும் இப்போ நல்ல நேரம். 2026 அமோக நன்மையை செய்கின்ற ஆண்டாக இருக்கும். 2026 பவர்ஃபுல். ஹாப்பின்னா உங்களுக்கு தான். மற்ற ராசி விட உங்களுக்கு இன்னும் அதிகம். அப்படின்னா மற்ற ராசி கம்மின்னு இல்லை, உங்களுக்கு தான் அதிகம். பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சப்படுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிகம் தானே. வேறு என்ன வேணும் நமக்கு? பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, நகையை வாங்குங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப நல்லா இருப்பீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வல்ல இறைவனர்களால் சந்தோஷமாக இருப்பீங்க.